அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாது வளங்கள்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சுரண்டல இருந்து நம்ம நாட்டை யாரு காப்பாத்துறது? இன்றைய இளைய சமுதாயம். இந்த இளைய சமுதாயத்தை நம்பி மட்டும்தான் இந்த இந்தியா இருக்குது. இந்த இளைய சமுதாயம் முன்ன வந்தா மட்டும்தான் நம்ம இந்தியாவை காப்பாற்ற முடியும். ஆனா இந்த இளைய சமுதாயம் எதை நம்பி இருக்குது? வெளிநாட்டு மோகம், வெளிநாடுகளுக்கு நம்ம போகணுன்ற மோகத்தை நம்பி இருக்கு. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்காக கவிஞர் வாலியுடைய ஒரு கவிதையோடு என் உரையை முடிச்சுக்கிறேன். கங்கை உன்னை அழைக்கும், யமுனை உன்னை அழைக்கும், இமயம் உன்னை அழைக்கும், பல சமயம் உன்னை அழைக்கும், கண்ணாமூச்சி ஆட்டம் அழைக்கும், சின்ன பட்டாம்பூச்சி கூட்டம் அழைக்கும், தென்னந்தோப்பு துறவுகள் அழைக்கும், கட்டிக்காத்த உறவுகள் அழைக்கும், நீதான் தின்னு நிலாச்சோறு தான் அழைக்கும், பால் போல் உள்ள வெண்ணிலவில் பார்த்தால் சிறு கரை இருக்கும், மலர் போல் உள்ள தாய் மண்ணில் மாறாத சில வழி இருக்கும், கண்ணீர் துடைக்க வேண்டும் உந்தன் கைகள், அதில் செழிக்க வேண்டும் உண்மைகள், இந்த தேசம் உயரட்டும் முன்னாலே, மக்கள் கூட்டம் வரட்டும் உன் பின்னாலே, அன்பு தாயின் மடியுன்னை அழைக்குதடா தமிழா, வீழ்வது நாமாயிரும் வாழ்வது நாடாகட்டும். நன்றி.